ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டில் எனக்கு கெஸ்ட் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப ஹீட் வேவு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாதி நேரம் டயர்ட் ஆகிடுது எங்களுக்கெலாம் இங்கே. உடம்புலாம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்காயிடுறாங்க. இப்போது நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன். அந்த அந்த வீடியோவை தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ட்ராமில் பாருங்கள் யாருமே இல்லை. நானும் இன்னும் ஒரு 4, 5 பேர் தான் இருக்கோம். இந்த ஹீட் வேவ்னால் பீப்புள் வந்து வெளியிலே வர மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ சூடாக இருக்குது. பட் எப்படியோ நாங்கள் மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு அந்த 2 வீக்ஸை வந்து க்ராஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது எங்களுக்கு. ஒரு 33 டிகிரிஸ் 30 டிகிரிஸ்க்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பயங்கர ஹையஸ்ட் டிமாண்ட் வந்து இந்த மாதிரி விசிறிங்க. விசிறியே கிடைக்கல. நானும் ரோடாக கடையாக அலைஞ்சிட்டேன். இது வந்து என்னோடய பொண்ணு கிராஜுவேஷனுக்காக ஸ்கூல்லேயே கொடுத்தது. அதனால் இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. வியாழக்கிழமை அன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னருக்கு போகலான் இருக்கோம். அவங்களுக்கு தான் இதை வாங்கியிருக்கேன். இந்த ஹைட்ரேஞ்சியா வந்து நல்ல பெருசாக இருந்தது. கலரும் ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் இன்றைக்கி நான் பாயசம் பண்ணியிருக்கேன். ஸோ சமைக்கிறதெல்லாம் நான் சாமிக்கிட்ட படைக்க மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து அந்த பாயசமும் வடையும் மட்டும்தான் பண்ணுவேன். வடையும் பார்த்திங்கன்னா வெங்காயம் இல்லாமல் சாமிக்கு போடுவேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சாப்பாடு தான். ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல்லாம் கிடையாது. இன்றைக்கி எனக்கு லீவ் இருக்கிறதுனால நான் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளியும் டைம் இருக்குமா லீவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இன்றைக்கி வந்து எனக்கு லீவ் இருக்குது, அதனால் பண்ணுறேன். இது வந்து ஆப்பிள் தொக்குங்க. ஆப்பிளும் மாங்காவும் சேர்த்து போட்டு தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் ஆப்பிள் நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சேமியா ஜவ்வரிசி பாயசம், அப்புறம் தக்காளி ரசம், அவியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை. இந்த வடையில் நான் வெங்காயம் போட்டிருக்கேங்க. அப்புறம் ரைஸு, காரக்குழம்பு, அப்புறம் பருப்பு துவையல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு. ஸோ அந்த ஆப்பிள் வந்து ஃபுல்லாக பழுக்க விடாமல் நான் வந்து பறிச்சுட்டு அதை வந்து நான் தொக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ஹீட் வேவ்னால் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனது இந்த செடிங்க தாங்க. அனிமல்ஸும் செடிங்களும் தான். ஸோ இந்த நம்ம பீன்ஸு செடி வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாகிடுச்சுங்க. கொஞ்சம் காய் தான் இருக்குது, அங்கங்கே காய் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மழை வந்தால் தான் இதெல்லாம் பிடிக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் நேச்சுரல் வாட்டர் இல்லாததுனால அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. கேரட்டு செடியில் பாருங்கள், கேரட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. காலையில் செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் நைட்டு தண்ணி ஊற்றுறதுனால. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிடுது. நீங்களும் யூரோப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறையா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்டு சேஃபாக இருந்து இந்த ஹீட் வேவை எல்லோரும் சேர்ந்து க்ராஸ் பண்ணிடலாம். அண்ட் வந்து வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.